ஒரு காட்டில் விலங்குகளும் மறு திசையில் மனிதர்களும் வாழ்ந்து வந்தனர். அந்த காட்டில் மிருகங்கள் இருப்பதால் மனிதர்கள் மிகவும் பயத்துடனே வாழ்ந்து வந்தனர். அந்த காட்டில் ஒரு கணவனும் மனைவியும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை ஒன்று இருந்தது. கண்ணா ராஜா, என்ன பண்ற? பசிக்குதா? இருடா, உனக்கு அம்மா சாப்பாடு கொண்டு வர. சாப்பிட்டுட்டு சமத்தா தூங்கணும். ராஜா குட்டி, சீக்கிரம் தூங்குடா, அம்மா வெளியில போகணும். சீக்கிரம் தூங்குடா. அம்மா பாட்டு பாடுறா. கண்ணா நீ தூங்கு, செல்லமே நீ தூங்கு. வாங்க, சீக்கிரமா நம்ம வெளியே போயிட்டு வந்துடலாம், குழந்தை எழுந்துக்க போகுது. அந்த குழந்தையின் அப்பா அம்மா அங்கு வந்து பார்த்தனர். குழந்தை இல்லாததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். என்னங்க, நம்ம குழந்தை எங்கெங்க போயிருக்கோம்? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. வா, போய் தேடி பார்க்கலாம். அந்த குழந்தையின் அப்பா அம்மா காட்டை சுற்றி அங்கும் இங்கும் தேடி பார்த்தனர். குழந்தை எங்குமே இல்லை. என்னங்க, குழந்தை கிடைச்சதாங்க? இல்ல, தேடி பார்க்கலாம். புலி எதனா தூக்கிட்டு போயிருக்குமா நம்ம குழந்தைய? அப்படி எல்லாம் இருக்காது. நீங்க யாராவது என் குழந்தைய பாத்தீங்களா? இல்லைங்கம்மா. அந்த குழந்தை யானையிடமும் குரங்கிடமும் விளையாடிக் கொண்டிருந்தன. அந்த குழந்தையை ஷேர்கான் என்ற புலி பார்த்து விட்டது. குழந்தை நன்றாக அழுதது. இந்த குழந்தை மனித இனம் அல்லவா? இது எப்படி இங்கு வந்தது? அந்த குழந்தை புலியிடம் இருந்து தப்பித்து ஓநாய்கள் இருக்கும் குகைக்குள் நுழைந்தது. ஷேர்கானும் குழந்தையின் பின்னாடியே சென்று மறைவாக ஒரு இடத்தில் இருந்தது. அந்த குகைக்குள் நுழைந்த குழந்தையை ஒரு தாய் ஓநாய் ஆச்சரியமாய் பார்க்கிறது. அந்த குழந்தை ஓநாயை பார்த்து அழத் தொடங்கியது. என்னங்க, இந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்குங்க, இதை நாமே வளர்க்கலாங்க. அந்த பெண் ஓநாயின் தந்தை அதெல்லாம் வேண்டாம் என்கிறது. அந்த பெண் ஓநாயின் கணவனும் சரி, இந்த குழந்தையை நாமே வளர்க்கலாம் என்கிறது. அந்த இருவரும் சேர்ந்து அந்த குழந்தைக்கு மோக்லி என்று பெயர் வைக்கிறார்கள்.